தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆனால் மட்டுமே புழக்கத்தில் உள்ள கஞ்சா போதை மாத்திரைகள் புழக்கத்தை முற்றிலும் தடுக்க முடியும் என்று வாணியம்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் ஷையத் புர்ஹானுதீன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு பகுதியில் இருந்து சுமார் 30 பேர் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் ஷையத் புர்ஹானுதீன் முன்னிலையில் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கட்சியில் இணைந்த அனைவரையும் தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் ஷையத் புர்ஹானுதீன் வரவேற்றார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் தாவேகா வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் தலைவரின் தலைமையை ஏற்று கட்சியில் இணைந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாக கூறிய அவர், வாணியம்பாடியில் போதை மாத்திரைகள் சரளமாக கிடைப்பதாக கூறினார். தமிழகத்தில் தாவேகா தலைவர் முதலமைச்சர் ஆனால் மட்டுமே கஞ்சா போதை மாத்திரைகள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்று கூறினார். போதை மாத்திரை இப்போ குடிச்சிருக்காங்க. இவ்வளோ மோசமான சட்ட ஒழுங்கு நிலையில தான் நம்ம தமிழ்நாட்டு இருக்கு, நம்ம வாணியம்படி இருக்கு. இதுல எங்கேருந்து வருது, யார் இதை சப்ளை பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி இது கண்டிப்பாக ஒரு கட்சிங்க சப்போர்ட் இல்லாமையோ இல்லை கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ண முடியாது. இது பின்னாடி யார் மாஸ்டர் மைண்டாக இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஆளுகிற திமுக அரசில் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது. போதை மாத்திரை கிடைக்குதுன்னா இது ரொம்ப மோசமான விஷயம். இது திமுக அரசு எவ்வளோ கேடு கெட்ட அரசுன்னு இதுலேயே நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி அரசை ஒழிக்க இவங்களை மாதிரி சக்திகள் எங்கள் கூட சேர்ந்து செயல்படுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.